நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து ராகவன வெளுத்து வாங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கோர்ட்லேருந்து எல்லாருமே சந்தோஷமா வீட்டுக்கு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவமாயிருது. என்னடா நம்ம என்னென்னமோ பிளான் போட்டோம், இப்படியெல்லாம் செஞ்சோம். கடைசியில வந்து இவன் தப்பிச்சிட்டானே, எப்படி தப்பிச்சான்? இவனை விட்டக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வீரா மேலே கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மாறனுக்கு வந்து ஒரே டவுட்டாக இருக்குது. என்ன ராகவனோட மூஞ்சியே சரியில்லையே, அவன் பண்ணுறதே சரியில்லை. இங்கே பார்த்தா கார்த்தி கூட நமக்காக அங்கே ஸ்டேஷனுக்கு வந்தான், வக்கீலுக்காக அலைஞ்சிருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ராகவனுக்காக வந்து நம்ம தான் அந்த பழியை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அவன் வந்து நமக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து மாடியில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம மாறன் வந்து. இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து மாடியிலே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ராகவன் வந்து வராங்க. வந்தவொடனே டேய் மாறா, நீ ரிலீஸ் ஆகிட்டடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு நானே பதறி போயிருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து எகத்தாளமாக பார்த்துக்கிட்டு டேய் நீயாடா எனக்காக அப்படியாடா பதறி போயிருந்த, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ வந்து எனக்காக வந்து ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் மாறா என்னடா ஒரு மாதிரி பேசுகிற, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா நீயே இந்த 2-3 நாளாக வந்து ஒரு மாதிரி தானே இருந்த, நானே உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாடா மாறா, நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன், என்னடா அந்த கேஸில் என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ, நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொன்னவொடனே மாறன் வந்து சொல்கிறாங்க. டேய் பயத்துக்கும் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா, நீ பயந்து ஒன்றும் இல்லை, என்னைய கண்டுக்காமல் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறீடா, அதான்டா என்னால் வந்து தாங்கவே முடியல. கார்த்தி யார், அவன் கூட வந்து எனக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்டா. நைட்டு கோர்ட்டுக்கு வந்து ஜெயிலுக்கு வந்தான், கோர்ட்டுக்கு வந்து வக்கீல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ அலைஞ்சிருக்கான். எல்லாருமே எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆள் உனக்காகத்தான்டா நான் வந்து பழி ஏற்றிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே இருந்தேன். ஆனால் நீ எனக்காக வந்து எதுவுமே செய்யலைன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இல்லடா மாறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா, நீ வந்து எப்படியாவது வந்து நீ தப்பிக்கணும், என்னை மாட்டி விட்டுருன்னு சொல்லித்தாண்டா இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்கானே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. அந்த ஐவிட்னஸ் இருக்கானே அவனை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ போய் அவன்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா காசை கொடுத்துருக்க, அது வந்து என்னையை காப்பாற்ற நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையாக இருந்தேன்டா. ஆனால் எனக்காக நீ கொடுக்கல, உனக்காக தான் கொடுத்துருக்க அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் தெரியும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நான் தான் அவங்ககிட்ட போய் காசை கொடுத்துருக்கணும், உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தா அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கு. அதை விட்டுட்டு நீ வந்து வெளியே இருந்துக்கிட்டு என்னையை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் காசை கொடுத்துருக்க பார்த்தியா, அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சுடா அவனோட புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் ராகவா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டேய் உன்னோட உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா நான் உனக்காக பழி ஏற்றிருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. டேய் மாறா இல்லைடா, நான் ஒரு பயத்தில் இருந்தேன்டா, அந்த கேஸ் என்னை பற்றி தானே, நான் தான்டா குற்றவாளி, அதனால் நான் தான்டா பயத்தில் இருந்தேன், அதனால தான்டா என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் கோர்ட்டில் வச்சே நீ எனக்கு எதுக்கு நின்னும் போதே நான் பார்த்தேன்டா, நீ பயத்தில் இருந்தியா கண்டுக்காமல் இருந்தியான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ பயத்தில் ஒன்றும் கிடையாது, என்னைய வந்து கண்டுக்காமல் இருந்தேன், யாரோ மாதிரி இருக்கேடா, நான் யார் உன் தம்பி தானே, அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் வந்து யாருக்கோ அது எதிர சாட்சி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே, அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு நீ எந்த அளவுக்கு வந்து என்னை மாட்டி விடுறதுக்காக பிளான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நவர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து டேய் மாறா எங்கடா போடுற, இருடா ஒரு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா இனிமேல் வந்து உங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.